இதுல வரலாறுபடி பாத்தீங்கன்னா 1921 நாடார் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு தரமாட்டோம், உங்கள் சாதி பேர் நாடார்னு சொல்லணும்னா இடஒதுக்கீடு தரமாட்டோம்னு சொல்லி அன்றைய வெள்ளை அரசு ஒரு கடுமையான நெருக்கடியை கொடுத்தாங்க. நாடார் சமுதாயத்துடைய பெரியவர்கள், அன்றைக்கு இருந்த சமுதாய தலைவர்கள், பட்டிவரன்பட்டி சவுந்தர பாண்டியன் போன்ற மிக ஆளுமை மிக்க தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நேரடியாக அரசியல்ல மட்டும் இல்ல ஆட்சி அதிகாரங்கள்ல நேரடியாக நம்ம ஆளுமை செலுத்துவோம். நீங்க சொல்ற மாதிரி வட இந்தியாவில் உள்ள முக்கியமான சாதிகளுக்கு போட்டியாக தமிழகத்தில் இருந்து நேரடியாக 12 ஐபிஎஸ்கள் போன ஒரே சமுதாயம் நாடார் சமுதாயம். அதற்கு காரணம் அவர்கள் முழுக்க முழுக்க அவர்கள் மீது உள்ள தன்னம்பிக்கை, படிப்பு, கல்வி, உழைப்பு, இப்படி இதற்கெல்லாம் உதாரணமாக இருந்ததுனால அவங்க அதை சாதிச்சாங்க. அதற்கு வரக்கூடிய மாவட்டம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய போலீஸ் அதிகாரிகள் இன்னைக்கு இருக்காங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் இதெல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் மாவட்டங்கள். கடற்படை தளபதிகளாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் 2 பேர் தான் வந்திருக்காங்க. அந்த 2 பேரும் நாடார்கள். அதே பாத்தீங்கன்னா இஸ்ரோ இது இந்த என்ன சொல்றது, வீரம் தீரம் அப்படிங்கிறதாவி ஒன்லி புத்தியை மட்டும் வச்சு செயல்படக்கூடிய ஒரு விஷயம். இந்தியாவினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானிகள், அறிவாளிகள் தான் அந்த பதவியில் இருக்கக்கூடிய. அப்படிங்கும் போது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் 2 பேர் வந்திருக்காங்க. அந்த 2 பேருமே நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். சிவன் நாடார் அவர்கள், இன்னைக்கு நாராயண நாடார் அவர்கள். இப்படி சரவணா ஸ்டோரா இருக்கட்டும், வசந்தன் கோ, இந்த மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்களை நாடார்கள் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது நாடார்களோட மனதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் குறிப்பா சொல்லலாம், எங்க அப்பாவே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம யார்கிட்ட வேலைக்கு போய் சேரக்கூடாது, நம்ம ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணும். இப்ப டிவில விளம்பரம் பாத்தீங்கன்னா எல்லா சேனல்லுமே ஒரு 10 விளம்பரம் வருதுன்னா 5 விளம்பரம் நாடார் விளம்பரம் வந்துடும். அப்போ பாக்குறவங்களுக்கு நாடார்கள் தான் தொழில் துறையில பெரிய லெவல்ல இருக்காங்க, அவங்க தான் பெரிய அளவுக்கு செய்யறாங்க. உண்மையும் கூட இல்ல. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, நாடார் சமூகத்தினர் அவர்களுடைய உறவின் முறை, அவங்களுடைய சொந்தக்காரங்களை வளர்த்து விடுவாங்க அப்படின்னு சொல்லி, ஏன் மற்ற சமூகத்தினரை வளர்த்து விட மாட்டாங்களா அப்படின்றது இந்த இடத்துல பெரிய கேள்விக்குறியா. முதல்ல நான் இருக்கேன்னா, நான் எங்க அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கணும், தம்பிக்கு அண்ணனா இருக்கணும், அண்ணனுக்கு தம்பியா இருக்கணும். இதுதான் முதல்ல. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்களை வளர்த்து விடுறதுங்கிறது இயல்பான விஷயம் தான். முதல்ல நானே பலம் வாய்ந்தவனா இல்லாம நானே கஷ்டப்பட்டு இருக்கும்போது அடுத்தவங்க எப்படி நான் வளர்த்து விட முடியும்? வட மாநிலத்தில் வந்துட்டாங்க. இப்ப முந்தி நாடார்கள் எந்த கான்செப்ட் பண்ணாங்களோ, எப்படி அவங்க சொந்தக்காரங்கள் எல்லாம் முன்னேற்றினாங்களோ, அதே வேலையை இன்னைக்கு வட மாநிலத்தில் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காவலர்கள் பெரும்பாலும் நாடார் சமூகத்தினை சார்ந்தவர்கள், இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற இது நம்ம பார்க்கும்போது பெரிய கண்ணோட்டத்துல தெரிகிறதா இருக்குது. இது இவங்க இடையேதான் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க 2 பேர் தான் ஆதிக்கம் செய்யறாங்க. அதாவது 2 பேரும் தான் அந்த சட்டத்துக்கு புறமான செயல்களையும் அவர்கள் தான் செய்யறாங்க. அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இவர்கள் தான். சட்டத்துக்கு புறமான செயல்களா அப்படிதான் சொல்லப்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க? ஏன் மற்றவர்கள்லாம் அந்த பெரிய காவல்துறை அதிகாரி, பெரிய காவல்துறை அதிகாரியா ஆக முடியாதா? இது எப்படின்னா, இதுல வரலாறுபடி பாத்தீங்கன்னா 1921 நாடார் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு தரமாட்டோம், உங்கள் சாதி பேர் நாடார்னு சொல்லணும்னா இடஒதுக்கீடு தரமாட்டோம்னு சொல்லி அன்றைய வெள்ளை அரசு ஒரு கடுமையான நெருக்கடியை கொடுத்தாங்க. நாடார் சமுதாயத்துடைய பெரியவர்கள், அன்றைக்கு இருந்த சமுதாய தலைவர்கள், பட்டிவரன்பட்டி சவுந்தர பாண்டியன் போன்ற மிக ஆளுமை மிக்க தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நேரடியாக அரசியல்ல மட்டும் இல்ல ஆட்சி அதிகாரங்கள்ல நேரடியாக நம்ம ஆளுமை செலுத்துவோம். நம்ம இடஒதுக்கீடு சலுகை வாங்கிக்கிட்டு, ஐயா நாங்க இந்த சாதி, எங்களுக்கு இவ்வளவு சலுகை இருக்கு, இதனால எங்களை முன்னேற்றுங்க அப்படின்னு சொல்லாம, எந்த சலுகை வேண்டாம், நாங்க நாடார் அப்படிங்கிற அடிப்படையில இடஒதுக்கீடே இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் இருந்து 12 நேரடி ஐபிஎஸ்கள் எந்த சிபாரிசு இல்லாம படிப்பின் மூலம் வந்தவர்கள் நாடார்கள். இன்னைக்கு சொல்ற மாதிரி வட இந்தியாவில் உள்ள முக்கியமான சாதிகளுக்கு போட்டியாக தமிழகத்தில் இருந்து நேரடியாக 12 ஐபிஎஸ்கள் போன ஒரே சமுதாயம் நாடார் சமுதாயம். அதற்கு காரணம்
அவர்கள் வந்து முழுக்க முழுக்க அவர்கள் மீது உள்ள தன்னம்பிக்கை, படிப்பு, கல்வி, உழைப்பு, இப்படி இதற்கெல்லாம் உதாரணமாக இருந்ததுனால அவங்க வந்து அதை சாதிச்சாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இதை குறிப்பா சொல்லணும்னா நாடார்கள் வந்து அதிக அளவுல படித்து வந்தக்கூடிய மாவட்டம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து நிறைய போலீஸ் அதிகாரிகள் இன்னைக்கு இருக்காங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் இதெல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் தென் மாவட்டங்கள், கொங்கு பகுதிகள் எல்லாத்துலயுமே இருக்காங்க. அப்படி இருந்து அவங்க வளர்ந்து வரும்போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா 12 பேர் ஒரு சமுதாயத்திலிருந்து வந்திருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து. அதே தமிழ்நாட்டில் வேற சமுதாயத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோ 2 பேரோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு வந்ததா கிடையாது. ஒருத்தர் வந்திருப்பாங்க, அப்படிலாம் அதிகபட்சம் 2 பேர் இருந்தோம். இப்படிதான் மற்ற சமுதாயத்தோட நிலைமை. அப்படி இருக்கும் போது வெளியிருந்து பார்க்கும்போது என்ன தோணும், நாடார்கள் தான் இதை வந்து அதிக அளவுல இருக்காங்க, நாடார்கள் தான் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷ காலமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைய சூழல் அப்படி கிடையாது. இன்னைக்கு நாடார்கள் அதிக அளவுல கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு சலுகையில வச்சுக்கிட்டு இடஒதுக்கீடு மட்டும் வைத்துக்கிட்டு நிறைய சாதியினர்கள் வந்து உள்ள வந்துட்டாங்க. இதுல நேரடியா ஐபிஎஸ்க்கு வர்றதுலதான் நாடார்கள் வந்து முன்னணியில் இருக்காங்களே தவிர இந்த கன்ஃபெட் ஐஏஎஸ், கன்ஃபெட் ஐபிஎஸ் சொல்லக்கூடிய அந்த பதவி உயர்வுல வந்து நாடார்கள் பெரிய அளவுல வரல. அதற்கு காரணம் நாடார்களுக்கு இடஒதுக்கீடு பெரிய அளவுல கை கொடுக்கல. இதுதான் நிலைமை. அப்படின்னா இவர்களுக்கு உண்மையான இடஒதுக்கீடு சலுகைகள் கொடுக்கப்பட்டு நாடா சமுதாயத்துடைய மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு 10-15% இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் 15% இடஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டால் அவர்கள் அதிக அளவுல கோலச்சுவாங்க. ரெண்டாவது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான துறைகள்ல நாடார்கள் வந்து தங்களுடைய ஆளுமையில நிரூபிச்சிருக்காங்க. அதாவது கடற்படை தளபதிகளாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் 2 பேரும் வந்திருக்காங்க. அந்த 2 பேரும் நாடார்கள். அதே பாத்தீங்கன்னா இஸ்ரோ வந்து இது இந்த என்ன சொல்றது வீரம் தீரம் அப்படிங்கிறதாவே ஒன்லி புத்தியை மட்டும் வச்சு செயல்படக்கூடிய ஒரு விஷயம். இந்தியாவினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானிகள், அறிவாளிகள் தான் அந்த பதவியில் இருக்கக்கூடிய. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் 2 பேர் வந்திருக்காங்க. அந்த 2 பேருமே நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். சிவன் நாடார் அவர்கள், இன்னைக்கு நாராயண நாடார் அவர்கள். இப்படி இவர்கள் வந்து தங்களுடைய படிப்பால் நுண்ணறிவால் வளர்ந்த ஒரு சமுதாயம். அப்படி இருக்கும்போது வட இந்தியர்களுக்கு யார் போட்டி? நீங்க சொன்ன மாதிரி இப்ப இஸ்ரோ தலைவரை யார் வரணும்னு நினைக்குமா? தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் நாடார் தான் வருவாரு, சவுத் இந்தியாவில் வருவார், நாடார் வருவாரு. அப்படிங்கும் போது இயல்பாகவே வட இந்தியர்களுக்கு நேரடியான போட்டி நாடார்கள் அப்படிங்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்றது ஹை ரேங்க் பொசிஷன்ல ஓகே சரி, ஆனால் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், எஸ்ஐ இந்த மாதிரி பதவிகள்ல இன்னைக்கு வந்து நாடார்கள் இல்லை. அதற்கு காரணம் அவர்களுக்கு இடஒதுக்கீடு சலுகை இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. கண்டிப்பா சார். இப்ப ஒரு புறம் வந்து காவலர்கள் வந்து நாடார் தான் அதிக அளவு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, இப்ப இன்னொரு புறம் வந்து வியாபாரிகள் தான் அதிக அளவு நாடார்கள் இருக்காங்க. இப்ப சரவணா ஸ்டோரா இருக்கட்டும், வசந்தன்கோ, இந்த மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்களை வந்து நாடார்கள் தான் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல, அதாவது நாடார்களுடைய மனநிலை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குறிப்பா சொல்லலாம், எங்க அப்பாவே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து ஒரு யார்கிட்ட வேலைக்கு போய் சேரக்கூடாது, நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணும், நம்ம வந்து ஒரு முதலாளியா இருக்கணுமே தவிர தொழிலாளியா இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போற ஒருத்தர் வந்து 50,000 சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா நம்ம தொழில் செய்த ஒரே நாளுக்கு கூட 50,000 சம்பாதிச்சிடலாம். அப்படி வந்து இயல்பாக அடித்தட்டு மக்கள் கூட இந்த கருத்தை பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதே நாடா சமூகத்தை சேர்ந்தவங்க, அதே எங்க அப்பாவே அப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இப்ப ஒரு மளிகை கடை இருக்குன்னா அந்த மளிகை கடையில மளிகை கடை முதலாளி அவருடைய சித்தப்பா பையனையோ இல்ல அவர் மனைவியோட தம்பியையோ இல்ல தன்னுடைய தங்கச்சி பையனையோ இப்படி அவங்களுக்கு வந்து தொழில ட்ரைனிங் கொடுத்து ஒரு கடைங்கிறது வருடங்களாக ஆக 10 கடையா 100 கடையா மாறும். இது எல்லாமே அவங்களுடைய உறவினர்களை வச்சு வெளியாட்களை வேலைக்கு வச்சு அதன் மூலம் அப்படி நடக்கிறதில்ல. இதை வந்து இன்னைக்கு வந்து வட இந்தியர்கள் இதை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி தான் மட்டும் முன்னேறினா போதாது, தான் மட்டும் முதலாளியா இருந்தா போதாது, நம்மை சார்ந்தவர்களும் நம்மளுடைய குடும்பத்தினர்களும் நம்ம ஊர்க்காரர்களும் நம்மளுடைய உறவினர்களும் ஒரு முதலாளியாக வர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த இப்ப நீங்க சொன்ன பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கடைகள்லாம் உதாரணம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஜெயச்சந்திரன் ஸ்டோரா இருக்கட்டும், ரத்னா ஸ்டோரா இருக்கட்டும், சத்யாவா இருக்கட்டும், வசந்தன்கோ இருக்கட்டும், இப்படி பல நிறுவனங்கள் பேர் சொல்ற அளவுக்கு இருந்தாலும் கூட மிகப்பெரிய பணக்காரர்களாக நாடார்கள் கட்டமைக்கப்பட்டவர்களும் கூட பொருளாதாரத்தில் மிக பின்தங்கிய நிலைமையில் இருக்கக்கூடிய இப்ப இந்த அஜித்குமார் போன்ற இப்ப இறந்து போன அஜித்குமார் போன்ற குடும்பத்துல எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப ராமநாதபுரம், சிவகங்கை, கொங்கு பகுதியில 10 மாவட்டங்கள்ல அதிக அளவில் இருக்கக்கூடிய நாடார்கள்லாம்
தொழில் வளர்ச்சி இல்லாமல் மிகவும் கஷ்டப்படக்கூடிய சூழல் இருக்கு. அதுவும் இருக்கு. ஒரு சைடுல பாத்தீங்கன்னா ரொம்ப தாழ்ந்தவர்களும் இருக்காங்க, மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லா சமுதாயத்திலும் உண்டு. ஆனால் நாடார் சமூகத்தில அதிக அளவு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த டிவியில உள்ள விளம்பரங்கள். இப்ப டிவியில விளம்பரம் பாத்தீங்கன்னா எல்லா சேனல்லுமே ஒரு 10 விளம்பரம் வருதுன்னா 5 விளம்பரம் நாடார் விளம்பரம் வந்துடும். அப்போ பாக்குறவங்களுக்கு நாடார்கள் தான் தொழில் துறையில பெரிய அளவுல இருக்காங்க, அவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு செய்யறாங்க. உண்மையும் கூட இல்ல, அப்படி சொல்லப்படுது. இது அப்படின்னு போது இவங்க ஒன்லி பணக்காரங்கிற மாதிரி கட்ட வைக்கிறது தப்பு. ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள், பல ரொம்ப அடித்தட்டு மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இல்ல அப்படின்லாம் கிடையாது. நீங்க ஒரு சைடை மட்டும் தான் பாக்கீங்க. டிவியில வரக்கூடிய விளம்பரம் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஆயிரக்கணக்கான பனை தொழிலாளர்கள் இருக்காங்க. அன்னைக்கு கொம்பு பகுதி தான் போறோம், ஒரு 21 வயசு இளைஞன் மரத்துல ஒரு இறங்கி செத்து போனா அவனுக்கு உதவி செய்யறதுக்கு நாடார் ஆள் கிடையாது. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்காங்க, இவ்வளவு பெரிய பணக்காரங்களும் சொல்லப்பட்டாலும் கூட அந்த அடித்தட்டு மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு நாடார்கள் அவங்களுக்கு இவங்களுக்கு தொடர்பு இல்லை. இப்ப தொடர்பு இருந்தால், கனெக்டிங் இருந்தால் இவங்களுக்கு எல்லாம் ஒரு உதவி கிடைக்கும். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அதிக சங்கங்கள் நாடார் சங்கங்கள் இருக்கு. நாடார் சங்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா 1827 இருந்து சங்கங்கள் உருவாக்கி 1827 எத்தனை வருஷம் ஆச்சு? 200 வருஷத்துக்கு முன்னாடியே சங்கங்களை உருவாக்கி, பள்ளிக்கூடங்களை உருவாக்கி, தேவாலயங்களை உருவாக்கி, கோயில்களை உருவாக்கி எங்களெல்லாம் படிக்க வைக்க முடியல அப்படின்னு நீ சொல்றதுக்கு நீ யாரா? நாங்க மட்டும் கிடையாது, எங்க சார்ந்தவர்கள், எங்கள் தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அனைவரையும் படிக்க வைத்து அவர்கள் வாழ்க்கையில எங்களால் உயர்த்த முடியும்னு சொல்லி சேலஞ்சிங் பண்ணி 1880 சத்திரிய வித்யாசாலா என்கின்ற அந்த விருதுநகர் பள்ளிக்கூடமா இருக்கட்டும், அதே மாதிரி அருப்புக்கோட்டையா இருக்கட்டும், கல்லூரியா இருக்கட்டும், பாளையம்பட்டியா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், இப்படி பல ஊர்கள்ல பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் உருவாக்கி அனைத்து சமுதாய மக்களையும் படிக்க வைத்த பெருமை நாடார் சமுதாயத்துக்கு இருக்கு. அதனாலதான் வெளியிருந்து மக்கள் என்ன தோணுது, நாடார்கள் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க. இப்ப தேனிலாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கல்லூரி பள்ளிக்கூடங்கள் 20,000 பேர் படிக்காங்க. இது ஒரு அரசே செய்ய முடியாத சாதனையை நாடார்கள் செய்திருக்கிறார்கள், அவர்கள் உழைப்ப வச்சு. அதனாலதான் இன்னைக்கு அவங்களை பத்தி பேசப்படுது. கண்டிப்பா சார். இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க நாடார் சமூகத்தினர் அவர்களுடைய உறவின் முறை, அவங்களுடைய சொந்தக்காரங்களை வளர்த்து விடுவாங்க அப்படின்னு சொல்லி, ஏன் மற்ற சமூகத்தினரை வளர்த்து விட மாட்டாங்களா அப்படின்றது இந்த இடத்துல பெரிய கேள்விக்குறியா. முதல்ல நான் இருக்கேன்னா நான் எங்க அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கணும், தம்பிக்கு அண்ணனா இருக்கணும், அண்ணனுக்கு தம்பியா இருக்கணும். இதுதான் முதல்ல. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்களை வளர்த்து விடுறதுங்கிறது இயல்பான விஷயம் தான். முதல்ல நானே பலம் வாய்ந்தவனா இல்லாம நானே கஷ்டப்பட்டு இருக்கும்போது அடுத்தவங்க எப்படி நான் வளர்த்து விட முடியும்? இல்ல, இந்த உதாரணங்கள் சொல்றீங்க இல்லையா, இத்தனை சரவணா ஸ்டோரா இருக்கட்டும், ஜெயச்சந்திரனா இருக்கட்டும், அப்படி பாத்தீங்கன்னா நீங்க சரவணா ஸ்டோர்ல வேலை செய்யலாம் பாத்தீங்கன்னா வடநாட்டுக்காரர்கள் அதிகமா இருக்காங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், சரவணா ஸ்டோரா இருக்கட்டும், ஜெயச்சந்திரனா இருக்கட்டும், இப்படி எல்லா துறையிலுமே இப்ப நாடார்கள் ஒருத்தர் வேலை செய்யல. வேலை செய்யறவங்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்க வேலை செய்யறாங்க. இது நம்ம எல்லாம் வட மாநிலத்தினருக்கும் நாடார் சமூகத்தினருக்கும் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா வட மாநிலத்துல வந்துட்டாங்க. டீ கடையில இருந்து, மளிகை கடையில இருந்து, பங்கடை இருந்து எல்லாமே வட மாநிலத்துல வந்துட்டாங்க. இப்ப முந்தி நாடார்கள் எந்த கான்செப்ட் பண்ணாங்களோ, எப்படி அவங்க சொந்தக்காரங்கள் எல்லாம் முன்னேற்றினாங்களோ, அதே வேலையை இன்னைக்கு வட மாநிலத்தில் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. அப்ப இதை சரி செய்யணும்னா தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் சமுதாயத்து மக்கள் எல்லாம் நம்ம தொழில் அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து அவங்களெல்லாம் தொழில் செய்யறதுக்கு கத்துக் கொடுக்கணும். அப்படி கத்துக் கொடுக்கக்கூடிய நிலைமையில் தமிழ் சமூகம் இருக்காங்களா, அவங்க வேலைக்கு வராங்களா அப்படின்னா அது இல்ல. அதுதான் இங்க நிலைமை. இப்ப நாங்க இப்ப உதாரணத்துக்கு நாங்க எல்லாருமே முதலாளி ஆயிட்டோம் அப்படின்னா வேலை செய்யறதுக்கு யாராவது வேண்டாம் சொல்ல போறோம்? வடநாட்டில் வர்றவனுக்கு வேலை கொடுத்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவனை எதிரியா உருவாக்குறதுக்கு நம்ம ஊருக்கார ஒருத்தன், நம்மளுடைய தமிழ் சகோதரன் ஒருத்தன், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தன், தமிழ் மொழி பேச ஒருத்தன் உருவாக்குறதுல நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? கண்டிப்பாக நாடார்கள் அதுக்கு பரந்த மனப்பெண் கொண்டவர்கள். எல்லா சமுதாய மக்களையும் அன்பா பழகிறது நாடார்களுக்கு தான். எதுக்கு நாடார் பட்டு அண்ணாச்சி அண்ணாச்சின்னு சொல்றாங்க? இது நடிகர் விஜயகாந்த் சொன்னாரு. எல்லார்ட்டையும் அன்பா பழகக்கூடிய ஒரு சமுதாயம், எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு சமுதாயம். இப்ப கொரோனா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் பர்ச்சேஸ்ல எல்லாமே மூடி போச்சு. மக்களுக்கு உதவியாக இருந்தது யார்? மக்கள். அதாவது ரொம்ப கஷ்டத்துல வீட்டை விட்டே வெளியே வர முடியல. பையனுக்கு குழந்தைக்கு பால் கொடுக்கணும், அந்த பால் வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட பணம் கிடையாது. அப்ப யார் அவங்களுக்கு உதவி செஞ்சா? பக்கத்து வீட்டு அண்ணாச்சி, பக்கத்து கடை அண்ணாச்சி தான் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பாலை கொடுக்க, பைசா நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், சாப்பாடு கஷ்டப்படல நாங்க அரிசி பெட்டி எடுத்துட்டு போங்க, மளிகை ஜாமான் இல்லையா, காய்கறி இல்லையா, இதெல்லாம் கொண்டு போய் நீங்க செய்யுங்க அப்படின்னு தொழிலையே சேவையா செய்யக்கூடிய சமுதாயமா நாடார் சமுதாயம் இருக்கு. தொழிலை சேவையாக செய்யறது இது உலகத்துல வேற இந்த சமுதாயத்துக்கு இந்த ஒரு பேர் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா அவங்க எல்லாம் தொழிலை தொழிலா செய்யக்கூடியவர்கள். இன்னைக்கு மாறுபாடு இருக்கிறவங்க அவர் பக்கத்து வீட்டு
நம்ம உறவினருக்கு ஊருக்காருக்கு உதவி செய்வாரா? அவர் தொழில வைப்பார். பால் பாக்கெட் 25 ரூபா கொடுத்தாலும் அவர் பால் பாக்கெட்டை கொடுப்பாரு. ஏன்னா மறுபடியும் அவனால வசூல் பண்ண முடியுமா? அவர் ஏமாத்திட்டு ஓடிடுவாரா? நம்ம நஷ்டப்பட்டுருவாங்கிற அடிப்படையில் அவர் அதை செய்ய மாட்டாங்க. ஆனா இவங்க மக்களை நேசிக்கிறதுனால, அனைத்து சமுதாய மக்களையும் நேசிக்கிறதுனால, நம்ம ஒரு பகுதியை கடை வச்சிருந்தா நம்ம கடையை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய சொந்தக்காரங்க, அவங்களுக்கு ஒரு நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி நம்ம போய் முதல்ல நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த அண்ணாச்சிகள். அதனாலதான் இன்னைக்கு அண்ணாச்சியினுடைய நேர்மையும் அவங்களுடைய திறமையும் அவருடைய உழைப்பும் உலகம் முழுவதும் இன்னைக்கு பேசப்படுது. கண்டிப்பா சார். நாடார் சமூகத்தினர் குறித்து பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.